அன்புடன் ஒரு பொங்கல் கிளீனிங் vlog பார்த்துடலாங்களா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பொங்கல் சீர் கொடுக்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் தாங்க இவங்க பொங்கல் சீர் கொண்டு வராங்கனாலே ஓகே, அப்போ பொங்கலுக்கு க்ளீனிங்கும் நமக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணிடுவேன். என்னென்னா அண்ணன் பொண்ணு எனக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்தாக்க ஸ்ருதி வந்து ஃபுல் கிச்சனையும் டீப் க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் என் பையன் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் மேலாப்பில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்வேங்க. ஃபைனலாக பால்கனி கழுவுறது என்னோட டியூட்டியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, பொங்கல் க்ளீனிங் ஒர்க்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு ஊர்லேருந்து வராங்க. அண்ணன் பொண்ணு 2 நாள் முன்னாடியே வந்து எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருச்சு. இது நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக் தாங்க. இன்றைக்கி என்னோட சமையல் தான் நான் தான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தாவும் காலிஃப்ளவர் 65 தாங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் பொங்கல் சீருக்கு கொடுத்துருந்த அந்த பானையோட டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது விலை எவ்வளவு, அது குவான்டிட்டி எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக கிளம்பி கொஞ்சம் ஷாப்பிங் தாங்க பண்ணலான்ட்டு வெளியே வந்தோம். பாப்பாவுக்கு வந்து பொங்கலுக்காக சில திங்ஸ்லாம் நான் ஷாப்பிங் பண்ணணும் தான், பக்கத்தில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவ்வளோதானே, வா புது கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அதான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உள்ள நாலஞ்சதையுமே 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோங்க. இந்த மாதிரி ஸ்ருதியோட எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கும் அண்ணன் பொண்ணுக்கும் வேவ் லென்த் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். 2 பேருமே ஒரே விஷயத்தை பற்றி தான் யோசித்து பேசிகிட்டே போவோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்கு நைட் ஆகிடுச்சுங்க. தேவையானது எல்லாமே ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ண வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பாடி போத்தீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.